Hey guys, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மஜோ கேமிங். ஓகே, நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் கொடுங்க. ரைட், ஓகே, இன்னைக்கு வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஓகே guys, நம்ம பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டே பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள போக போறோம். ஸோ இந்த ஸ்கூலுக்குள்ள போயிட்ட பிறகுதான் பாத்தீங்கன்னா நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் கொஞ்சமா அன்லாக் ஆக ஆரம்பிக்கும். சரி, ரைட், ஓகே. இப்போ நம்ம பாத்தீங்கன்னா இந்த அகாடமிக்குள்ள தானே போனோம். மேப்ல அப்பதானே காட்டுச்சு. ஓகே, நம்ம ஸ்ட்ரைட்டா பாத்தீங்கன்னா இந்த அகாடமிக்குள்ள போனோம் guys. ஸோ நிமோனா நம்மதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காளாமா. சரி, ஓகே. ஸ்கூலுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அங்கங்கே இந்த மாதிரி புக்கி பால் ஒழுக்கி வச்சிருக்கானுங்களா. நம்ம எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டு தான் போனோம் போல. ஆனால் நம்ம ஃபர்ஸ்டே இந்த இடத்துல சுற்றும் போது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி எதுவுமே நம்மளுக்கு கிடைக்கல. ஸோ இந்த வாட்டி நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கிடைச்சிருக்கு. ஓ, என்னென்னமோ இருக்கு கேஸ். இந்த இடம் செம்மையா இருக்குல்ல பார்க்கறதுக்கே. ஸோ பலூன் வாங்க முடியுமா? இல்லை, எதுவுமே வாங்க முடியல. கீழே இருந்து நம்ம படிக்கட்டு ஏறி வந்தோம். ஸோ இன்னும் வேற பார்த்தீங்கன்னா படிக்கட்டு மேலே வரைக்கும் போகுது. சரி, ரைட்டு. ஸோ இந்த இடத்துல ஏதாச்சும் வாங்க முடியுமா? வாங்க முடியும் தான் போலியே. ஐஸு வாங்கலாமா? சரி, சும்மா வாங்கி பார்ப்போம். 1200 வேணாம், காசு இல்லை. ஸோ காசு நம்மளுக்கு நிறைய கிடைச்ச பிறகு வேணா வாங்கிக்கலாம். இப்போ ரொம்பவே மோசமான நிலையில இருக்கும். என்னடா மேலே கட்சின்னு ஏதோ ஓடிட்டு இருக்கா? ஆமா, யார் அது தலையில ஹெல்மெட் போட்டுக்கிட்டு இருக்குது? உனக்கு புரியலையா? நீ டீம் ஸ்டார் கூட சேர்ந்தா எங்களை மாதிரி பிரைட்டா ஆகலாம் அந்த மாதிரி சொல்றா. அதுக்கு இந்த பையன் என்ன பண்றானா, எந்த ஆன்சரும் சொல்ல அப்படியே சைலண்டா முன்னு நின்றுட்டு இருக்கான். சீரியஸ்லி, உனக்குள்ள என்னதான் இருக்கு? எங்களை மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கூட சேர்ந்து நீயும் பாத்தீங்கன்னா அப்படியே ஒரு பிரைட்டா இருக்க தேவையா அப்படின்னு கேக்குறா. ஸோ அதுக்கு அந்த பையன் இல்ல வேண்டாம் அப்படின்ட்டான். என்ன கேசி இவனுங்க வாண்டடா ஆளை உள்ள சேர்த்துக்கிட்டு இருக்கானுங்க. அந்த அளவுக்கு ஒரு மட்டகரமான குரூப்பா டீம் ஸ்டாரு? இல்ல, நான் சேரல அப்படின்னு சொல்லிட்டான். சரி, இந்த மாதிரி மட்டகரமான ஒரு டீம்ல யாரா சேருவா? நீனே எங்க கூட சேர விரும்புறியா? இந்த பையனை சேர்த்த அப்புறம் தான் உன்னை நான் சேர்ப்பேன். நாங்க எல்லாருமே டீம் ஸ்டாரோட குழந்தைகள். நாங்க எப்பவுமே பாத்தீங்கன்னா ரொம்ப பிரகாசமா இருப்போம் அந்த மாதிரி சொல்றா. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் தெரியுதா இல்லையா அந்த மாதிரி கேட்குறா. எனக்கு எதுவுமே தெரியலடா. நீங்கள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மொக்க பீஸுன்னு மட்டும் நல்லா தெளிவாக தெரியுது. சும்மா ஊருக்குள்ளே இந்த மாதிரி தான் பார்த்தீங்கன்னா உதார விட்டு சுற்றிட்டு கிடைக்கும் போல. இவங்களை அடித்து ஓட விட்டாதாங்க கரெக்டாக இருக்கும். ஓ, நீங்கள் ஏன்ட்டே பிரச்சனை பண்ணுறீங்களா? எங்கேருந்து வந்தது உங்களுக்கு இந்த குணம் அப்படின்றா. நீ ரொம்ப பயந்துட்ட போல. நீ மட்டும் அந்த டீம் ஸ்டார் கூட சேர்ந்துட்ட அவ்வளோ. இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் நம்ம அசால்ட்டா விட்டுடக்கூடாது. நம்ம குழுவில் சேர்றதுனா அதுக்குன்னு ஒரு தனி கௌரவம் ஒன்று இருக்கு அந்த மாதிரி சொல்றா. இந்த மாதிரி ஒரு கேடு கட்ட குழுவில் சேர்றதுக்கு ஒரு கௌரவம் வேறு கேட்குதோ. என்ன கேஸ் வினோதமால என்னென்னமோ பண்றா. ஓகே, ஸோ இவர் கூட பேட்டிங்களா? இதுன்னு ஒரு வினோதமான ஒரு டீமா இருக்கு. ஐ திங்க் நம்ம லாஸ்ட் வீடியோல இருந்து டீம் ராக்கெட் பண்ணோம்ல. ஸோ அந்த மாதிரி இந்த கேம்ல பாத்தீங்கன்னா இவங்க போல. ஓகே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிச்சு தண்டர் வே போடு. லெவல் 8 தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவாய்ட் அட்டாக்கா? இன்னும் அவாய்ட் அட்டாக் போட்டுருச்சு. ஐயோ, என்னடா பிச்சு இந்த மாதிரி அடி வாங்குற? பேரலஸ் ஆயிடுச்சா? நைஸ். எலக்ட்ரிக் பொக்கிமான்ட்ட இது ஒரு எபிலிட்டி, நல்ல எபிலிட்டி. ஓகே, அகைன் தண்டர் வேவ் போடு. ஆனால் தண்டர் ஷாக்கு நல்ல ஒரு பவர்ஃபுல் எஃபெக்டிவ் தான் போட்டிருக்கு. சரி இருங்க. என்ன கைஸ் இது? தண்டர் வேவ்ல இருந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகினே இருக்கே. சரி இருக்கு, தண்டர் ஷாக் போடு. நைஸ். பட் ஏன் தண்டர் வேவ்ல பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகிட்டே இருக்கு? வேற என்னோட டிஃபென்ஸ் வேற அடிச்சு நொறுக்கிட்டே இருக்கானுங்க. ஸோ ஷிஃப்ட் யூஸ் பண்ணு. ஷிஃப்ட்ல பார்த்தீங்கன்னா முடிச்சு விட்ருவோம். ஓடு. இன்னும் ஒரே அடி தாங்க. அசால்ட்டா முடிக்க போறோம் பாருங்க. இப்போ ஆல்மோஸ்ட் நல்ல டேமேஜ். அதுக்கு ப்ரொடெக்ட் வேணாம். ஸோ அகைன் ஷிஃப்ட் போட்டே முடிச்சு விட்டுரு. சூப்பர், முடிஞ்சு போச்சு. இதுக்கு தான் ஓவரா வாய் பேசக்கூடாது. இந்த கேங்கில் சேரு, அந்த கேங்கில் சேருன்னு நம்ம கிட்ட சொன்னாலே இந்த மாதிரி தான் அடி விடும். ஓகே, பீச்சு பார்த்தீங்கன்னா 10வது லெவலுக்கு போயிடுச்சு கைஸ். தோத்துக்கிட்டே இருக்கீங்களாடா? ஸோ இந்த இடத்துல சண்டை போடுறதுக்கு ஒரு நல்ல ஆளே இல்லை. இது எதுவுமே சரியில்லை அது மாதிரி சொல்றான். தோத்துட்டு என்ன பேச்சு பார்த்தீங்களா? வாய்ப்பே இல்லை. அவன் உன்னை ஜெயிச்சுட்டான். ஆமா, இவங்க இறக்கி விட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு லெஜெண்டரி பொக்கிமான் இல்லை, நம்மளால ஜெயிக்கவே முடியாத அளவுக்கு இறக்கி விட்டுருக்காங்க. ஸோ அப்படின்னா நம்ம டீம் ஸ்டாரோட ஒரு ஹை ரேங்கிங்ல உள்ள ஒரு ஆள் நம்மளுக்கு கிடைச்சிடுச்சு அப்படின்ற என்ன காட்சி இது? இது ஒரு தக்குரி டீமா இருக்கும் போலயே. சோ நிமோனா வந்துட்டா. சோ இங்க என்ன நடந்துட்டு இருக்கு அந்த மாதிரி கேக்குறா. அங்க பாரு, ஸ்டூடெண்ட் கவுன்சில்ல இருந்து ஆள் வந்துட்டா. ஓகே கைஸ், அங்க பாருங்க. சோ இந்த சைடுல இருக்க இந்த பொண்ணு பாத்தீங்கன்னா நடுங்கிட்டு இருக்கு. சோ இவ பாத்தீங்கன்னா நம்மள ரிப்போர்ட் பண்ண போறான் அந்த மாதிரி சொல்றா. என்னால நம்பவே முடியல மஜாக்கோ. நீ பாத்தீங்கன்னா ரேண்டம் பேட்டில் பண்ணிட்டு இருக்கியா? உன் கூட பேட்டில் பண்றதுக்கு தான் நான் இருக்கனே அந்த மாதிரி கேக்குறா. சோ இல்ல, இது பாத்தீங்கன்னா ஸ்டார் பங்க் அப்படின்னு சொல்லிடலாம்.
என்ன அவங்க உங்க கூட வந்து சண்டை போட்டாங்களா? அவங்கள பார்த்தாலே தெரியுது இந்த ஸ்டீம் ஸ்டார் வந்து எப்பவுமே இப்படிதான் பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ மக்களை வந்து பாத்தீங்கன்னா வலுக்கட்டாயமா வந்து அவங்க டீம்ல வந்து சேர்ப்பாங்களாமா இவங்க. ஓகே சூப்பர் கேஸ். டெரா ஆர்பு கொடுத்துருக்கா. ஸோ இப்போதான் நம்மளோட பொக்கிமான்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிறிஸ்டல் மாதிரி ஒரு ஃபார்முக்கு மாறும்ல. ஸோ இதுக்கப்புறமேட்டு தான் மாறும் போல. ஆக்சுவலி இந்த டெரா ஆர்பு தான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம பொக்கிமானோட டைப்பை வந்து பாத்தீங்கன்னா மாத்தி விடுமா? இப்போ இந்த பீஸ் கூட சண்டை போடுற மாதிரி வருமா? ஓகே நம்ம பொக்கிமான் தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெரா ஆர்பு மூலிமா எவ்வளோ ஆகும்ல. ஓகே ஐ திங்க் இது ஒரு கிரவுண்ட் டைப்புன்னு நினைக்கிறேன். இப்போ என்னோட பொக்கிமானை வந்து பார்த்தீங்கன்னா நான் மாற்றியே ஆகணும். ஸோ இப்போ பேட்டில் வேணாம். யாரை யூஸ் பண்ணுறது? ஆக்சுவலி இது ஒன்றும் பெருசாக வாட்டர் மேஜிக் ஆக் யூஸ் பண்ணலாம். இவனுக்கு வெறும் ஸ்பிளாஷ் அட்டாக் மட்டும்தான் இருக்கு. ஓகே நான் இவனை இறக்கி விட்றேன். என்னோட அட்டாக் மோஸ்ட்டாக எஃபெக்டிவாக இருக்க மாதிரி காட்டுது. ஸோ இவனை இருக்கலாம். ஆனால் இவன் கொஞ்சம் பவர்ஃபுல் தானே. ஸோ இவனோட எவல்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். தலைமால இருக்க அந்த முட்டை வந்து பார்த்தீங்கன்னா எரியுதா இல்லையான்னு பார்க்கலாம். கடிச்சிட்டாங்க கைஸ். ஸோ பேட்டிலில் போயிட்டு அவ்வளோதான். இங்கே பாருங்க கைஸ், நம்ம வந்து மாத்திரம் போல. இங்கே பாருங்க ஃபயரு. என்னால் இப்போ 2 மாற்ற முடியும் போல. இதெல்லாம் வேற இருக்கா கைஸ்? நைஸ். எம்பர் யூஸ் பண்ணு. ஸோ இப்போ நம்ம ஆள் என்ன மாதிரி எவால்வ் ஆகிறான்னு பார்க்கலாம். செம்மையா இருக்கு கைஸ் எவல்யூஷன் பார்க்கறதுக்கு. அப்படியே கிறிஸ்டல் மாதிரி வந்து செம்மையா மாறிடுச்சு. செம்ம. நம்ம இது யூஸ் பண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட பொக்கிமான் டைப்பே கூட மாத்திக்கலாம் போல. அவ்வளோதான், ஒரே அடியில் முடிஞ்சு போச்சு. ஓபி கைஸ் இது. நைஸ். அவ்வளவுதான், தோத்து போட்டானுங்க. அங்க பாருங்க அவங்க ஆளு தோத்து போனதுக்கே வந்து பாத்தீங்கன்னா அந்த கேரக்டர் டான்ஸ் ஆடிக்கிட்டு இருக்கு. சரி நைஸ் மஜாக்கோ. நீ வந்து பாத்தீங்கன்னா அந்த டிரான்ஸ்லேட் ஆர்பா வந்து நல்லபடியா யூஸ் பண்ண கத்துக்கிட்ட. ஈவன் உன்னோட பொக்கிமான்ஸ் கூட நல்லாவே யூஸ் பண்ணுது. இது வந்து பாத்தீங்கன்னா டோட்டலி உன்னோட பொக்கிமானோட டைப்பே வந்து பாத்தீங்கன்னா மாத்துமாமா இது. ஓகே நம்ம ஃபார் எக்ஸாம்பிள்லாம் இப்போ நம்ம வந்து ஃபயர் டைப்னா நம்மள ஒரு வாட்டர் டைப்பாவோ இல்லை எலக்ட்ரிக் டைப்பாவோ கூட மாற்றி விடும் போல இது. ஓகே ஒரு சூப்பரான ஒரு எபிலிட்டி தாங்க இது. ஸோ இதுக்கு முன்னாடிலாம் நம்ம யூஸ் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா ஜெயின்ஜவுண்டா மேக்ஸ், அப்புறமேட்டு எக்ஸ் அண்ட் ஒய் ஃபார்மு. ஸோ அந்த மாதிரி போல இதுவும் அவ்வளோதான், அது ரெண்டும் ஓடி போச்சு. ஓகே ஸோ அந்த பேர் தெரியாத அந்த பையன் வந்து எக்ஸ்கியூஸ் மீ தேங்க்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போயிட்டான். ஓகே மஜாக்கோ, நீ இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹீரோவா ஆயிட்ட போல அப்படின்னு சொல்றா. ரைட் ஓகே. இப்போ டேரக்டா நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்குள்ள போயிடலாங்க. இவ்வளோ நேரம் நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஸ்கூலுக்கு வெளியே தான் பாத்தீங்கன்னா சம்பவம் பண்ணிட்டு இருக்கோம். அவ்வளோதாங்க. ஸோ ஒரு ஸ்டெப்பை முடிச்சிட்டோம். ஸோ இந்த இடத்துல ஒரு சேவ் ஒன்று போட்டுக்கலாம். இந்த இடத்துல நான் என்னோட பொக்கிமானை மாற்றணும்னு நினச்சேன். பொக்கி பாக்ஸில் போயிட்டு ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கேஸ் லீக் தேவை கிடையாது. ஸோ ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு எவால்வ் ஆகிற ஹாண்டரே கிடைக்கும். ஸோ அதனால கேஸ் லீக் ஒத்துக்கிட்ட இந்த இடத்துல சான்ஸ்கிரிட் வச்சுக்கலாம். சான்ஸ்கிரிட் இதில் எவால்வ் ஆகும் தான் நினைக்கிறேன். எவால்வ் ஆச்சுன்னா நல்லா இருக்கும். ஸோ ஆக்சுவலி கைஸ் இங்கே பாருங்களேன், டிஎல்ஸில் இன்னும் எனக்கு வந்து டிஃப்ரெண்டான பொக்கிமான்ஸ் எல்லாம் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். ஓகே ஸோ அப்படின்னா பார்ப்போம். அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா இதுலேயே வந்து பல எப்படி சொல்கிறது மிஸ்டீரியஸான பொக்கிமான்லாம் இருக்கும்னு சொன்னீங்க. நம்ம லாஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேட் ஒன்று காமிச்சிருப்போம். லாஸ்ட் வீடியோக்கு முந்தின வீடியோவில். ஸோ அந்த கேட்டுக்குள்ளே கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான பொக்கிமான் இருக்கும்னு கூட சொல்லியிருந்தீங்களே. நம்ம எல்லாத்தையும் இன்னைக்கு பிடிக்க ட்ரை பண்ணலாம். அது பிடிக்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு தெரில. ஆக்சுவலி இந்த கேமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில பொக்கிமான்லாம் எவால்வ் ஆகிறதுக்கு டிஃப்ரெண்டான மெத்தட் வந்து நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பௌமி இருக்கு பார்த்தீங்களா. ஸோ பௌமியை வந்து எவால்வ் பண்ணோம் அப்படின்னா பாலை விட்டு அது வெளியே வர வச்சு நம்ம வந்து அதை நடக்க வைக்கணும். ஸோ அதே மாதிரி நம்ம ரொம்ப தூரம் நடக்க வச்சுருந்தோம்னு வச்சுங்களேன். ஸோ பௌமி வந்து பார்த்தீங்கன்னா எவால்வ் ஆகும். அதே மாதிரி வந்து இல்லை இக்கிங்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ டீம் ராக்கெட் ஜேம்ஸ் ஒன்று வச்சிருப்பான், ஒரு சைக்கிக் டைப் பொக்கிமானு. ஸோ அந்த பொக்கிமானை எவால்வ் பண்ணோம் அப்படின்னா அப்படியே ஸ்க்ரீனே வந்து ரொட்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதுவே நிண்டெண்டோ ஸ்விட்சாக இருந்தோன்னு வச்சுக்கலாம், அப்படியே நம்ம வந்து கன்சாலில் வந்து ரொட்டேட் பண்ணோம்னு வச்சுக்கலாம், டக்குன்னு எவால்வ் ஆகும். பட் நம்மளோட பிசியில் எப்படின்னு தெரியல. நம்ம அதை யூஸ் பண்ணும் போது அது பிடிக்கும் போது அதை பார்த்துக்கலாம். ஒருவேளை ஸ்க்ரீன் ரொட்டேட் பண்ணி அது நம்மளால பிடிக்க முடிஞ்சிச்சுன்னா நல்லாயிருக்கும். ஓகே எஸ், நம்ம இந்த ஃபுல்லாக அகாடமிக்குள்ளே ஓடிடலாம் வாங்க. டேங்கப்போ ஃபுல்லாக லைப்ரரி தாங்க இங்கே. ஸோ உள்ளே வந்தவொடனே பார்த்தீங்கன்னா நிம்மோனோ தான் இருக்கா. ஸோ வெல்கம் டு யூஏ அகாடமி மஜாக்கோ. இதுதான் பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸ் ஆகலாமா. ஸோ இந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சைன் அப் பண்ணிட்டு இங்கே இருக்க நம்ம கிளாஸஸ்லாம் வந்து அட்டன் பண்ண முடியும் அந்த மாதிரி சொல்கிறா. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான் பேட்டில்லாம் எதுவுமே பண்ணக்கூடாதாமா, அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்றா.
ஸோ இங்கே இவன் வேற வந்திருக்காங்க. ஸோ உங்களோட ஸ்கூல் ஸ்டேர்கே எப்படி இருக்கு அந்த மாதிரி கேட்குறான். ஸோ ரொம்பவே கஷ்டமா இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவோம். ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை, நிமோனை வந்து பார்த்தீங்கன்னா உனக்கு ஹெல்ப் பண்ணுவா, அவன் வந்து பார்த்தீங்கன்னா எங்கள் அகாடமிக்கு ரொம்பவே நம்பிக்கைத்தரமான ஒரு சொத்து அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அந்த டீம் ஸ்டார் பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த ஊருக்குள்ளே பார்த்தேன் அந்த மாதிரி சொல்கிறாங்க. என்னது டீம் ஸ்டாரா? ஆமாம், அந்த படிக்கட்டு கிட்ட ஒரு ஈவி பேக் பேக் வச்சிருக்க ஒரு பையனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கிண்டல் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த மாதிரி சொல்கிறா. என்ன இன்னும் அவங்க அங்கே தான் இருக்காங்களா அப்படின்றாங்க. இல்லை இல்லை, ஸோ மஜாக்கோ வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சண்டை போட்டு அவங்கள துரத்தி விட்டுட்டான். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்கிறா. ஓ அந்த பையனுக்கு நீ ஹெல்ப் பண்ணது ஒரு நல்ல விஷயம்தான், பட் ஆனால் இதெல்லாம் வந்து நீ செய்யக்கூடாது, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கூலோட ஸ்டாஃப் தான் வந்து பார்த்தீங்கன்னா சரி பண்ணணும். ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ கைஸ் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் டேரெக்டாக இந்த ஸ்கூல் அகாடமிக்குள்ளே நம்ம வந்து சண்டை போடக்கூடாது போல. ஸோ ஏதாச்சும் ஸ்டாஃப் கிட்ட சொல்லி அந்த ஸ்டாஃப் தான் வந்து ரெடி பண்ணுமா. ஓகே, ஸோ புரிஞ்சுதா அப்படின்னு வந்து நிமோனோட கேட்குறாங்க. ஓகே சார் எனக்கு புரிஞ்சுது அந்த மாதிரி அவளும் சொல்கிறா. ஓ இது கிளாஸ்லாம் வேற படிக்கிற மாதிரி இருக்குமா? ஸோ நம்ம ஸ்கூல்லாம் ஏதாவது டீச்சர் உள்ள வந்துட்டுனா குட் மார்னிங் குட் ஆஃப்டர்நூன் எல்லாருமே சொல்லுவோம் பார்த்தீங்களா. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இவங்களும் சொல்கிறாங்க குட் மார்னிங் ஜேக் அப்படின்ட்டு. ஸோ ஹலோ எவ்ரி ஒன். ஸோ உங்கள் எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸாக்டான நியூஸ் இந்த மார்னிங்கில். ஸோ யார் கேட்க விரும்புகிறா அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு. ஸோ நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது ஃப்ரெண்டு வந்து ஜாயின் பண்ண போகிறாரு. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாரு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா அந்த ஒரு மாதிரி சவுண்டு கொடுக்குறாங்க. ஆல்ரைட் நீ இப்போ வரலாம் அப்படின்றாரு. இப்போ தான் நம்ம வந்து வர போகிறோம்னு நினைக்கிறேன். ஸோ உன்னை பற்றி நீயே இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கோ அப்படின்றாங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஷூர் ஐ எம் மஜாக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இப்போ ஜேக் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா யாராச்சும் உங்கள் புது ஃப்ரெண்டுக்கு வந்து ஏதாச்சும் கொஸ்டின் கேட்கணுமா அந்த மாதிரி கேட்குறாரு. அந்த பையன் என்ன கேட்குறான்னா உனக்கு பொக்கிமான்ட்ட உனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னு வந்து கேட்குறான். ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாமே அப்படின்னு மட்டும் பதில் சொல்லுவோம். அதுக்கப்புறம் உடனே நிமோனா நானும் கொஸ்டின் கேட்குறேன். அம்மா இவ்வளோ நேரம் கூட தானே வந்துட்டு இருந்தேன், அப்போல்லாம் கொஸ்டின் கேட்கல, இப்போ நானும் கொஸ்டின் கேட்குறேன் அந்த மாதிரி சொல்கிறா. ஸோ இவன் என்ன கேட்குறான்னா உன்னோட ட்ரீம் என்ன அந்த மாதிரி வந்து கேட்குறான். ஸோ என்னோட ட்ரீம் என்னன்னா நான் ஒரு ஸ்ட்ராங்கான பொக்கிமான் ட்ரெயினராக மாறணும். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லுவோம். ஓகே மஜாக்கோ உன்னை பற்றி சொன்னதுக்கு ரொம்பவே தேங்க்ஸு அப்படின்னு சொல்லி நம்மளை வந்து அமுச்சு விட்டாரு. போயிட்டு சீட்டில் உட்காரு அந்த மாதிரி சொல்லிட்டாரு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜி டீச்சர் போல். ஸோ பயாலஜி சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து டீச் பண்ணுவார். ஓகே நம்ம போயிட்டு நம்மளோட சீட்டில் போய் உட்காந்துக்கலாங்க. ஓகே ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமியோட காம்ப்ளெக்ஸை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணலாமா. ஒரு விஷயமா வந்து பார்த்தீங்கன்னா அங்கே அன்லாக் ஆகிடுச்சு. இங்கே வருங்க கிளாஸ் நடந்துகிட்டே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எங்கே வேணால் போகலாம். ஓகே கேப்டர் ஏரியா, ஸ்டாஃப் ரூமு, கிளாஸ் 1A. ஸோ கிளாஸ் 1A தான் பார்த்தீங்கன்னா நம்மளோடது. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாஃப் ரூமுக்கு போகணும். அப்புறம் கேப்டர் ஏரியா. ஓகே ஓ நான் இங்கே தான்டா போகணுன்றேன், அதுக்குள்ளே ஏன்டா வெளியே போகுது. இதோ இங்கே இவன் நிற்கிறான் பாருங்க, ஆரோன். ஓகே ஓ நம்ம மறுபடியும் பார்த்துட்டோம். உனக்கு என்ன ஞாபகம் இருக்குல்ல அப்படின்னு கேட்குறான். ஸோ ஆமாம் நான் உன்னை லைட் ஹவுஸ் கிட்ட பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவோம். உன் பேரை எனக்கு சொல்ல தேவையில்ல, உன்னோட பேர் மஜாக்கோ தானே சரியா அப்படின்னு கேட்குறான். ஒட்டுமொத்த ஸ்கூலும் வந்து பார்த்தீங்கன்னா உன்னை பற்றி தான் பேசிகிட்டு இருக்கே அப்படின்றான். நம்ம பண்ண சம்பவம் அப்படி இல்லை. ஸோ வழக்கமாக நான் வந்து பார்த்தீங்கன்னா எதை பற்றியும் கவலைப்பட மாட்டேன். ஸோ இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு எதுக்கு வந்தேன்னா நான் உங்க கூட பேசுறதுக்காக தான் வந்தேன். நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புது செலிபிரிட்டி அந்த மாதிரி சொல்கிறான். சரியா போச்சு. ஸோ நீ என்னோட கனவை நிறைவேற்றுறதுக்கு உதவி பண்ணுவியா அந்த மாதிரி கேட்குறான். சரி ஓகே பண்ணுவோன்னு சொல்லிடலாமா. ஸோ அதையே கொடுத்துருவோம். இங்கே பாருங்க என்ன விஷயம்னே தெரியாமல் சம்மதிக்கிற அப்படின்னு சொல்கிறியே அப்படின்னு சொல்கிறான். சரியா போச்சு. நம்ம என்ன கேட்டுட்டு அதுக்கப்புறமேட்டு ஓகேன்னு சொல்லியிருக்கணும் போல. நம்ம ரொம்ப நல்லவனாக வந்து நடந்துக்கிட்டோம் இந்த இடத்துல. ஸோ உனக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சரியமாக இருக்கலாம். என்னோட வாழ்க்கையே வந்து பார்த்தீங்கன்னா பிக்னிக் வந்து போகிறது மட்டும்தான் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா எப்போவுமே வந்து சாண்ட்விட்சை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்குவான் போல். ஸோ இதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மிராய்டவனும் சாண்ட்விச் கொடுத்தவொடனே சாப்பிட ஆரம்பிச்சிடுச்சு போல். ஸோ இப்போ கூட வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ புதுசாக ஒரு சாண்ட்விச் வந்து இவன் ரெடி பண்ணிட்டு இருக்கானா. ஓகே இதெல்லாம் தேவையில்லாத விஷயங்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இவனுக்கு பேசிகிட்டு இருக்கானுங்க. ஸோ ஒரு டைமில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு புக்கு ஒன்று கண்டுபிடிச்சிருக்கானாமா. இந்த புக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பு வாய்ந்த மூலிகைகள்லாம் இருக்குது அந்த மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து பொக்கிமானுக்கு செஞ்சு கொடுத்தோன்னா அந்த பொக்கிமானோட எபிலிட்டிஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் அதிகமாகும் அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இவன் வந்து 5 வகை மூலிகை வந்து ரெடி பண்ணியிருக்கானாமா. அதை லைட்டாக பொக்கிமான் சாப்பிட்டாலே போதுமா, அதுக்கு உடனடியே எந்த விதமான காயமும் இருந்தாலும் அது வந்து சரியாயிடும் அந்த மாதிரி சொல்கிறான்.
ஸோ இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாலடியா இந்த ரீஜனில் மட்டும்தான் கிடைக்குமாமா. ஸோ இந்த மூலிகை எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில டைட்டன் பொக்கிமான்ஸ் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்துட்டு இருக்கு அந்த மாதிரி வந்து சொல்கிறான். ஓகே, இங்கே பாருங்க நம்மளுக்கு டைட்டன்லாம் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா டிராகன் டைட்டனு, எர்த் டைட்டனு, ஸ்கை டைட்டனு, ஸ்டீல் டைட்டனு, அப்புறம் இது மாதிரி நிறைய இருக்கு. ஓகே, ஸோ இது எல்லாத்தையும் நம்ம வந்து டிஃபீட் பண்ணுற மாதிரி இருக்குமா? ஓகே, ஸோ இவங்க கூட பேசினால நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டைட்டன் லொக்கேஷன் நம்மளுக்கு அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இப்போ மேப்பில் உங்களுக்கு பார்த்தாலே ஐயோ என்னடா இது, ஒருவேளை வெளியே போய் பார்த்தா தான் தெரியுமோ? சரி ஓகே, வெளியே போய் பார்த்தா தான் நம்மளுக்கு டைட்டன் லொக்கேஷன்லாம் ஃபுல்லாக தெரியும்னு நினைக்கிறேன். அப்போ இந்த இடத்த விட்டு வெளியே போய் பார்ப்போம். என்னது இது, சாப்பிட்றதுக்கு எதாவது கிடைக்குமா? ஹேய் என்னடா எல்லாமே காசு கொடுத்து வாங்குற மாதிரி இருக்கு. இப்போதைக்கு எதுவும் வாங்குற மாதிரி இல்லை, ரொம்ப ஏழ்மையான நிலையில இருக்கேன். இந்த டைம்ல வச்சு ஃபுல்லாத்தையும் காசு கொடுத்து நான் வாங்க விரும்பல. என்னடா மறுபடியும் ஏதாவது சத்தம்? ஓகே, என்னோட ஃபோன் தான் சத்தம் போடுதா? ஸோ இது மஜோக்கோ தானே அப்படின்னு கேட்குறாங்க. யாருன்னு தெரியலையே. சரி, நான் உன்கிட்ட பேசுறதுக்காக உன் ஃபோனை வந்து பார்த்தீங்கன்னா ஹேக் பண்ணியிருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறான். சரியா போச்சு, ஹேக் பண்ணியிருக்கானாமே. யார் இது, நீ ஒன்றும் பயப்பட தேவையில்ல அந்த மாதிரி சொல்கிறான். ஸோ நம்ம என்ன சொல்லலாம், சாரி ஹூ ஆர் யூன்னு கேட்கலாமா, இல்லை வந்து என் ஃபோனை ஹேக் பண்ணிட்டியா அப்படின்னு கேட்கலாமா? சரி ஓகே. ஸோ அந்த கேரக்டர் பேர் வந்து பார்த்தீங்கன்னா கசோப்பியாவான். ஸோ நான் பேசுறதை பற்றி நீ எந்த கவலையும் படாத, நீ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சீரியஸான ஒரு ட்ரைனர்னு சொல்லிட்டு நான் கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். என்ன கசிது, இதுக்குள்ளே நம்ம வந்து செலிபிரிட்டி ஆகிட்டோம், இவன் வந்து யாருன்னே தெரியாத ஒரு ஆள் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பேசிகிட்டு இருக்கான். என்ன நடக்குது இங்கே? அந்த விஷயம் கரெக்டாக இருந்தால் நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கலாமா அப்படின்றான். டீம் ஸ்டாரை பற்றி உனக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறான். ஓகே ஆமாம் தெரியும் அப்படின்னு சொல்லிடலாம். ஓகே கிரேட், நான் உன்னை அப்ரிஷியேட் பண்ணுறேன் அந்த மாதிரி சொல்கிறான். இந்த டீம் ஸ்டார் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த அகாடமி ஸ்டூடெண்ட்டால் கிரியேட் பண்ண ஒரு குரூப்பாமா இது. ஸோ அந்த குரூப் வந்து பார்த்தீங்கன்னா பசங்களை வந்து பார்த்தீங்கன்னா அவங்க கூட சேர்த்துக்கிட்டு ஸ்கூலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனை கொடுப்பாங்களாமா. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்கிறான்னா, அந்த டீம் ஸ்டாரை தோக்கடிக்கிறதுக்கு ஒரு திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா தீட்டணுமா நம்ம. ஓகே, ஸோ இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் ஸ்டார் ஃபாலாம். ஸோ இந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சரிப்படுத்தணும்னா நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டீம் ஸ்டாரில் வந்து சேரணுமாமா. ஓகே, இது ஏதோ கொஞ்சம் டேஞ்சரஸ் பிளவாக தான் எவனோ ஒருத்தன் பேசிட்டு இருக்காங்க. ஓகே, டைரக்டர் வேறையா? ஸோ உன்னோட சத்தத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீ கம்மியாகவே வச்சுக்கோ அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ இப்போ நம்ம பேசுறது அப்போ இவருக்கு தெரிஞ்சிடுச்சா என்ன? மேபி தெரிஞ்சதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏன்னா இவர் கிட்ட வராருன்னு சொன்ன உடனே வந்து பார்த்தீங்கன்னா அவன் அப்புறம் பேசலாம்னு சொல்லிட்டு ஃபோனை வச்சுட்டான். ஸோ உண்மையை சொல்லலாம், இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து கவனமாக இருக்கணும் நிறைய விஷயங்கள்ல அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ ஓகே நீ போகலாம் யங் மேன் அப்படின்னு சொல்லி. எனக்கு என்னமோ பார்த்தீங்கன்னா இவர் மேலேயும் பார்த்தீங்கன்னா எனக்கு சின்னதாக டவுட் ஒன்று இருக்குது. ஸோ இவரே வந்து பார்த்தீங்கன்னா பிரச்சனையை கிரியேட் பண்ணிட்டு இவரே வந்து பார்த்தீங்கன்னா சொல்யூஷன் கொடுக்குறாரான்னு தெரியல. ஸோ ஓகே, நம்ம ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோரியை வந்து ப்ளே பண்ணால் தான் நம்மளுக்கே தெரிய வரும்னு நினைக்கிறேன். ஓகே பார்க்கலாம். நம்மளுக்கு ஓப்பன் வேர்ல்டு அன்லாக் ஆன மாதிரி காட்டலையே. எல்லா இடத்துக்கும் போகணும் வச்சுங்களேன், நம்மளுக்கு இந்த இடத்துல டைட்டன்ஸ் இருக்கு அது மாதிரி எல்லாமே காட்டும். சரி இருங்க, அந்த அகாடமியை விட்டு நம்ம வெளியே போய் பார்க்கலாம். என்னால் வெளியே போக முடியுதான்னு பார்ப்போம். ஓகே, இந்த அகாடமியை வந்து பார்த்தீங்கன்னா நான் ஃபர்ஸ்ட்டு எக்ஸ்ப்ளோர் பண்ணி ஆகணும் கைஸ். சரி வாங்க எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். யாரு கைஸ் வினோதமாக நடந்து போயிட்டு இருக்கான்? ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஸ்டாஃப் ரூமுக்கு போவோம். ஆக்சுவலி நான் கிளாஸ் அட்டன் பண்ணணுன்ட்டு அவசியம் கிடையாது தான் நினைக்கிறேன், இருந்தாலும் நான் கிளாஸ் அட்டன் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஒவ்வொரு கிளாஸையும் அட்டன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்மளுக்கு ரிவார்ட்ஸ் வந்து கிடைக்கும் நம்ம எல்லா கிளாஸையும் அட்டன் பண்ணி முடிச்சிட்ட பிறகு. நெக்ஸ்ட் ஸ்டாஃப் ரூம். ஏய் என்ன கேஸ் இது, கருமமா தலை ஃபுல்லா முடி, யார் இது? என்ன கேஸ் இது, இப்படிலாம் கேரக்டர் டிசைன் பண்ணியிருக்கானுங்க. ஓகே நிமோனா, நான் உன்னை நம்புறேன், நீ வந்து பார்த்தீங்கன்னா இந்த விஷயத்த ஹேண்டில் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி சொல்றாங்க. ஐ திங்க் இது யாருன்னு தெரியல. ஸோ அதுக்கு நிமோனா நிச்சயமா என்ன நீங்க நம்பலாம். ஸோ இது கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபன்னா இருக்கும் அந்த மாதிரி சொல்றா. ஓ நீ என்னை மன்னிக்கணும், அது நீ தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருக்காங்க. ஸோ புரியலையே. ஹே மஜாக்கோ, ஸோ இப்போ உனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்குமே, அந்த லேடி பேர் வந்து பார்த்தீங்கன்னா லா பிரிமியா. ஓகே, ஸோ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்கஸ்டான ஒரு ஆள் அந்த மாதிரி சொல்கிறா. ஓகே, ஸோ இவ ஏதோ ஒன்று சொல்கிறா, கெஸ் சாம்பியன் ரேங்க்னு சொல்லிட்டு ஏதோ இருக்காமா. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளை வந்து ட்ரை பண்ண சொல்கிறா. ஓகே ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிடுவோம்.
ஓகே ஸோ கைஸ் இவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வளன்னு பேசிக்கிட்டே இருக்கானுங்க. நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மூவி அப்படியே ஸ்கிப் பண்ணிடலாம். ஸோ உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த மாதிரி ஜிம் லீடரு அது இதெல்லாம் தான் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் வந்தால் மட்டும் நான் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், சரியா? ஓகே, நம்மளுக்கு இப்போ ஜிம் எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு பாருங்க கைஸ். மொத்தம் 8 ஜிம் இருக்கு அதில். ஓகே, ஸோ நம்ம ஆர்வன் கூட பேசும்போது நம்மளுக்கு டைட்டன்ஸ் அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நிமோனா கூட பேசும்போது நம்மளுக்கு ஜிம் அன்லாக் ஆகிடுச்சு. மறுபடியும் என்னடா சத்தம் இது? ஓகே, ஸோ இப்போ டேரக்டர் ரூமுக்கு போனோம். நான் உன்னை எதுக்கு கூப்பிட்டேன் அப்படின்னா, கேபிட்டல் ஏரியாவில் உன்ட்ட நான் பேசினேன் பார்த்தீங்களா, அதை பற்றி நான் தனிப்பட்ட முறையில் பேசணும். என்னோட ஃப்ரெண்டு ஒருத்தன் உன்ட்ட வந்து முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினைக்கிறான், அதுக்காக தான் உன்னை கூப்பிட்டேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ இவரோட பேர் தான் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபசர் டூரோவா. இவர் வந்து பார்த்தீங்கன்னா பொக்கிமான் வந்து ஆராய்ச்சி ஒரு மிகப்பெரிய ஒரு பள்ளத்தில், அதாவது இந்த பேரடியா அந்த ரீஜனில் ஒரு மிகப்பெரிய பள்ளம் இருக்குமாமா. ஸோ அந்த பள்ளத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கேன் அந்த மாதிரி சொல்கிறாரு. ஸோ அந்த மெரிடான் பொக்கிமான் உங்ககிட்ட தானே இருக்கு அந்த மாதிரி கேட்குறாரு. ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ன்னு சொல்லிடலாம். ரொம்ப நன்றி, நீ வந்து பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நீ வந்து உண்மையை சொன்னதுக்கு அப்படின்றாரு. ஸோ நான் உன்ட்ட வந்து கேட்கறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதவி கேட்கறதுக்காக தான் வந்து உன்ட்ட கேட்டோம் அந்த மாதிரி சொன்னாங்க. சேம் டைம்ஸ் திடீர்னு மெரிடான் வந்து பின்னாடி வந்து நிற்கிது. ஸோ உன்னை பார்க்கறதுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு, இப்போ நீ பார்க்கறதுக்கு நல்லா இருக்க, உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு அப்படின்றாரு. ஓகே, அப்படின்னா இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மெரிடானா என்ன? ஓ ஓகே கேஸ், அப்போ சொன்னது கரெக்ட் தான். ஒரு காலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இவர் தான் இதோட ட்ரைனராக இருந்திருக்காரு. ஓகே கேஸ், இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்வன்ட்ட பொக்கிபால் கொடுத்துருக்காரு. ஆர்வன் வந்து பார்த்தீங்கன்னா அதை பார்த்துக்கிறதுக்கு அவனால முடியல போல. ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் தான் நான் வந்து நம்ம கிட்ட அந்த பொக்கிபால் அவன் கொடுத்து ஓடி போயிட்டான். ஸோ அதனால இவர் வந்து கேட்கிறாரு, நீ வந்து பார்த்தீங்கன்னா அந்த தொடர்ந்து மெரிடானை வந்து எனக்காக நீ பார்த்துப்பியா அப்படின்னு கேட்குறாரு. ஓகே எஸ்ன்னு சொல்லிடலாம். நான் அவனை பாராட்டுறேன். ஸோ நமக்குள்ள நடந்த இந்த ஆர்குமெண்ட்டுக்கு அப்படின்னு சொல்றாரு. ஸோ இப்போ ப்ரொஃபஸர் என்ன சொல்றாருன்னா, மெரிடான் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ரொம்பவே வீக் ஆயிடுச்சாமா, இதனால இப்போதைக்கு பேட்டில் எதுவுமே பண்ண முடியாது அந்த மாதிரி சொல்றாரு. ஓகே, முடிஞ்சிடுச்சு. ஸோ அவ்வளோதான், எல்லா கொஸ்டின் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட் பண்ணிட்டோம்னு நினைக்கிறேன். ஓகே, நம்மளுக்குன்னு ஒரு தனி ரூமே கொடுத்துருக்காங்க இங்க. ஸோ வாங்க அங்கே போய் பார்க்கலாம். ஏன்னா நம்ம ஹாஸ்டலில் தானே நம்மளை சேர்த்துருக்காங்க. ஸோ அதனால நம்மளுக்கு ஒரு தனி ரூம் இப்போ. இதுதான் ரூமா? ஸோ இன்னிலேருந்து பார்த்தீங்கன்னா இதுதான் உன்னோட ரூமு அப்படின்னு சொல்கிறான். இல்லை கேஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா டோர்லாம் இருக்கு. இதை பாருங்க, இந்த சைடு ஒரு டோர் இருக்கு, இது ஓப்பன் பண்ண முடியுமா? பாத்ரூம் ஆமா இது. ஓப்பன் ஆகுதானே? ஏதோ கை தூக்கணும். எதுவும் இல்லை. பெட்டு சூப்பர். ஒரு நாளை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓட்டியாச்சு கேஸ். பெட்டில் பார்த்தோன்னா வந்து டைம் வந்து அப்படியே மூவ் ஆகுது. ஃபோன் சத்தமா இல்லை ஸ்கூல் சத்தமா? ஓகே, அனௌன்ஸ்மெண்ட். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கூல் யார்டுக்கு போகணுமா? ஓகே, ஸ்கூல் யார்டு அதுவே பார்த்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக நம்மளை டெலிபோர்ட் பண்ணி விட்டுருது. நம்ம போய் தேடணும்னு அவசியமே கிடையாது போல. இங்கே பாருங்க, இந்த முக்கியமான மெரிடான் மாதிரி இருக்கு, ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. ஓகே, அவ்வளோதான் நினைக்கிறேங்க. ஓப்பன் வேர்ல்டு நம்மளுக்கு அன்லாக் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்மளுக்கு மேப்பில் பார்த்தா எல்லாமே காட்டுமா? என்னடா இன்னும் எதுவும் காட்டல. ஸ்கூல் அகாடமியை விட்டே நான் வெளியே போகணுமா? அப்போ தான் எல்லாமே காட்டுமோ? சரி போவோம். என்ன இந்த இடத்துல மறுபடியும் நம்ம கூட சண்டைக்கு வருவாளா? தான் பார்த்தாச்சு, அப்புறம் என்ன? ஓகே, ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டீம் ஸ்டாரோட பேஸும் நம்மளுக்கு வந்து இங்கே லொக்கேட் ஆகிடுச்சு. செம்ம. அவ்வளோதான், நம்மளுக்கு எல்லாமே கிடச்சிச்சு நினைக்கிறேன். இப்போ டைட்டன் லொக்கேஷன் கிடச்சிச்சு, ஜிம் லொக்கேஷன் கிடச்சிச்சு, இப்போ டீம் ஸ்டாரோட லொக்கேஷன் நம்மளுக்கு கிடச்சிடுச்சு. சூப்பரு. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போதாங்க மெரிடான் என்ன அன்லாக் ஆயிருக்கு. ஸோ இவ்வளோ நாள் கமெண்ட் பண்ணிங்கல்ல, ஸோ மெரிடானை எப்போ யூஸ் பண்ண போகிறீங்கன்னு சொல்லிட்டு இதுக்கப்புறமேட்டு தான் நம்ம மெரிடானை யூஸ் பண்ணுற மாதிரி வரும். உடனே எல்லாரோட பவரும் இவனுக்கு அன்லாக் ஆகிடாது. ஸோ இப்போதைக்கு பைக் மாதிரி இவனை யூஸ் பண்ணலாம். சின்ன சின்ன ஜம்ப் மட்டும் இவன் பண்ணுவான். ஐ திங்க் இந்த பொக்கிமான் பண்ணும். ஓகே, நம்மளுக்கு ஃபுல்லாக எல்லாமே அன்லாக் ஆகிடுச்சு கைஸ். ஆக்சுவலி இந்த சைக்கிளைஸ்டுன்னு சொல்கிற அந்த பொக்கிமான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நார்மல் பைக்குனா, நம்ம யூஸ் பண்ணுற அந்த மெரிடான் வந்து ஒரு சூப்பர் பைக் மாதிரி. இங்கே பாருங்க கைஸ், அழகாக போகுது பாருங்க கைஸ். பைக் மாதிரியே போயிட்டு இருக்கு பாருங்க, நல்லா இருக்கு கைஸ் இது. ஓகே, ஸோ பொக்கிமான்ஸ்லாம் எங்கே இருக்குன்னு தெரிஞ்சிடுச்சு. இங்கே பாருங்க, பேட்டில் நடக்கிற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அன்லாக் ஆக ஆரம்பிச்சிடுச்சு பாருங்க. ஸோ எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அன்லாக் ஆகிடுச்சு. ஓகே, ப்ளஸ் சிம்பிள்னா இதுதானா?
நல்லா இருக்கு கைஸ் இது. ஸோ அப்போ ஜம்ப் பண்ணுறது என்ன பட்டனு? ஓ ஓகே, நல்லா வேகமாக ஓடி வந்து பார்த்தீங்கன்னா ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப தூரம் எகிடுறாங்க கைஸ். நைஸு, நல்லா இருக்கு கைஸ் இது பார்க்குறதுக்கே. ஸோ ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மிரேடான் வந்து அன்லாக் ஆயிடுச்சு. செமையாக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ இங்கே இருக்கவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த சைக்கிளர்ஸ்னு சொல்லிட்டு ஒரு பொக்கிமான் யூஸ் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சூப்பர் பைக் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது என்னடா தனியாக மிதக்குது, சரியா ரெண்டர் ஆகலாம்னு நினைக்கிறேன். செமையா இருக்கா, சூப்பராக இருக்கு கேஸ் பின்னாடி அந்த இதெல்லாம் வரது. சரி எனிவே ஓகே கேஸ், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த அகாடமிக்குள்ளே நடக்கிற அந்த விஷயங்கள் மட்டும்தான் ஓடிக்கிட்டு இருந்தது. நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பொக்கிமான்ஸை பிடிக்கிறது, ஜிம் ஃபைட்டு, ஸோ அந்த மாதிரியான விஷயங்களை வந்து நம்ம பண்ண ஆரம்பிச்சிடலாம். சரியா? சரி கேஸ், ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சதுன்னா மறக்காமல் உங்கள் லைக் அண்ட் சப்போர்ட்டை தட்டி விடுங்க. நெக்ஸ்ட் உங்களை சூப்பரான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பை கைஸ்.